அதையெல்லாம் நாங்க இறைவன் ஒத்துக்கிட்டோம். எங்க முன்னோர்கள் சொன்னதுல நாங்க அவங்க பாதையை மீறி போகல, அவங்க பாதையை வெறுத்து ஒதுக்கல, அவங்களை நாங்க ஒரு நாளும் ஊதாசீனப்படுத்தல, கேவலப்படுத்தல, அலட்சியப்படுத்தல. எங்க முன்னோர்களை கண்ணியப்படுத்தினோம், எங்க முன்னோர்களை மதிச்சோம். அதனால அந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ணோம். நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணீங்களா? எங்க முன்னோர்கள் நாங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணமே. உங்களுக்கு எல்லாம் அப்ப யார் இருந்தா? முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. நாங்க எங்க முன்னோர்களை மதிச்சோமே, நீங்க ஏன் மதிக்கல? நாங்க எங்க முன்னோர்கள் சொன்ன பிரகாரம் வாழ்க்கை நடத்தினோமே, பாத்தீங்களா கேசத்துல? நீங்க ஏன் வாழ்க்கை நடத்தல? நான் பூரா உலகத்துக்கு இங்க கேட்கிற கேள்வி. இந்த மஜ்லிஸுக்கு மட்டும் இல்ல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாத்துல்லாஹ்வை கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ இப்ராஹிம், பூரா உலகத்துக்கு நீ அழைப்ப கொடு சொல்லும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். கேட்டாங்க இப்ராஹிம் சலாமே, யா அல்லாஹ், நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருந்து குரல் கொடுக்கிறேன், பூரா உலகத்துக்கு எத்தி வைக்கணும், என் குரல் இங்க மட்டும்தானே கேட்கும். ஓ இப்ராஹிம், சொல்ல வேண்டியதெல்லாம் உன் பொறுப்பு, பூரா உலகத்துக்கு எத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி இன்றைய தினம் உங்க மத்தியில தவக்க பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்ற நியத்தை வச்சுட்டு இந்த மஜ்லிஸ்ல குரல் கொடுக்கிறவங்க தவிர நீங்க நினைக்கலாம் இந்த மஜ்லிஸுக்கா அப்படின்னு இல்ல. இந்த மஜ்லிஸ காரணமாக்கி இந்த மஜ்லிஸ பயன்படுத்தி இந்த வார்த்தை பூரா உலக மக்களுக்கு போய் சேரணுன்ற நியத்துல தான் இங்க நான் பேசுறேன். ஆக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய, சிறப்பான வாழ்க்கைய உக்ரஜத்லின்னாஸ், இந்த சமுதாயத்திலேயே நீங்க மேலான சமுதாயம் சொல்லி அல்லாஹ் தன் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிறக்கும் போது உங்க குடும்பத்தார், உங்க தாய் தகப்ப எல்லாமே முஸ்லிமுடைய வாழ்க்கையில இருக்கும்போது இன்னைக்கு லேபிள்ல முஸ்லிம் இருக்கிறதுனால தான் பேப்பர்ல பிரச்சனை வருது. இஸ்லாம் லைஃப்ல கலிமா வாழ்க்கையில இருந்தா, இன்றைய தினம் சொல்றேன், கலிமா வாழ்க்கையில மட்டும் இருந்திருந்தால் நம்முடைய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி, நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு அடியில, பார்க்கக்கூடிய பார்வையில, பேசக்கூடிய பேச்சில, ஒவ்வொன்றையும் வல்ல ரஹ்மான் சொல்றான், என் அடியார்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் இருக்கிறேன், என் அடியார்கள் பேசக்கூடிய பேச்சாக நான் இருக்கிறேன், என் அடியார்கள் என்ன செய்வார்களோ அது அத்தனை என்னோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு சொல்றான். அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷனுடைய வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்திருந்தா இன்னைக்கு பேப்பர்ல பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. நம்ம வாழ்க்கையில உண்மையான இஸ்லாம் வராததுனால, கலிமாவை உண்மையா விளங்காததுனால அல்லாஹ் உங்க மத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு இணை வைத்து, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கின ஒருத்தனை உங்க மத்தியில எல்லாம் கொண்டு நிக்க வச்சு அல்லாஹ் 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 சொல்ல வைக்கிறான். ஆக அப்படி என்னுடைய வாழ்க்கையில இருந்த போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவை எல்லாம் கொடுத்துருவோம். இந்த உலகத்துல என்ன தேவை பார்த்தீங்க, இந்த மத்தியில தான் பார்த்தீங்க, நடந்த உண்மை சம்பவம். அந்த வாழ்க்கையில இருந்து இந்த வாழ்க்கையில வந்த என்னைய ஹயாத்தா பார்க்கிறதுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த உண்மையான கலிமத்துல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி விளங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தை கொடுத்தான். எந்த மாதிரி? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில என்னோட 12வது வயதுல, in the age of 12, நான் வேதங்கள் படிக்கிறதுக்காக போயிட்டேன். சுமார் 15 வருஷம் நான் இந்து மார்க்கத்துடைய வேதங்களை படிக்கக்கூடிய பரம்பரையில வந்ததுனால வேதங்களை படிக்க போறேன். இதே எங்க பரம்பரை வேற வேலை பார்த்துருந்தா கொல்லம் பற்றியா இருந்தா நானும் பட்டைக்கு தான் போயிருக்கேன்.
அப்போ அந்த வேதங்கள் படித்து மெமரி பண்ணேன். விளக்கம் கிடையாது, தர்ஜமா தான் கிடையாது. தர்ஜமா இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம எல்லாரும் ஓதுறோம். ஆனா இதோட விளக்கம் மட்டும் உண்மையான விளக்கம் அல்லாஹ் கொடுத்திருந்தானா நம்மால நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய அந்த அல்ஹம்து, அந்த ஹம்து, அதோடைய விளக்கம் மட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாள் இருந்தானா நிச்சயமா இன்னைக்கு உங்க மத்தியில சொல்றேன், நம்மால நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. காரணம், இந்த உலகத்துல நம்மால நிம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலம் அவங்க நிம்மதியாவே வாழ்க்கை நடத்தல. ஏன்? குடும்ப பிரச்சனையா, ஊர் பிரச்சனையா, உலக பிரச்சனையா? இந்த கலிமா போய் சேரணுமே, இந்த கலிமா போய் சேரணுமே, நான் இறுதி தூதரா வந்துட்டேனே, எனக்கு அப்புறமா வேற நபி இல்லையே, இந்த கலிமா போய் சேரணுமேன்னு அவங்க வாழ்க்கை பூரா கவலைப்பட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா என்னுடைய கடந்த கால வாழ்க்கை அந்த மாதிரி இருந்தது. 21 வயதுல திருமணமும் செய்தோம். ஏன்னா ஐயங்கார் குடும்பத்துல வந்து துறவரம் கிடையாது. திருமணமும் செய்து அது நான் 23 வயசுலயே பண்ணேன். கோவில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு இதான் இந்து மார்க்கம் அப்படின்னு வாழ்க்கை நடத்திட்டு உள் மனசுல ஒரு கவலை. என்ன கவலைன்னா, என்ன இந்த குதிரை வண்டியில உட்கார வச்சு என்ன பெரிய ராஜகுரு சொல்லி ஊர்வலம் கூட்டு போய் எல்லா பண்டிதர்கள்லாம் ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு இன்வைட் பண்ணி ஹானர் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஆணவம் வரும். அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு கவலை. என்ன கவலைன்னா, நம்ம கரெக்டா இருக்கோமா, நாம கரெக்டா இருக்குமா, இத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்காங்க, நம்மள வந்து காலை வந்து வணங்குறாங்க, நம்ம கை வச்சா இப்படி காமிச்சா போகணுன்றாங்க, பாத பூஜை வேற பண்றாங்க, பால், தேன், இளநீர், தண்ணீர், தயிர் என்னன்னா இருக்குதோ லிக்விட் ஐட்டம் அத்தனையும் அதுக்கு வேற மாச கணக்கா இருக்கிறான். அது எங்களுக்கு ஒரு பெருமை வேற. கைய பிடிச்சி கழுவினா கூட காலை போகும்போது நமக்கு ஒரு இது வந்துடும். நம்ம யாரு இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த போது கடந்த கடைசி ஒரு 2 வருஷம் டீம்ல வரதுக்கு முன்னாடி ஒரு கவலை. அந்த குதிரை வண்டியில போகும்போது தான் ஒரு முறை கவலை வந்துச்சு. அது அல்லாஹ்வுக்கு தெரியும் என் உள்ளத்துல என்ன நடந்துருக்கு. ஏன்னா உள்ளத்தை பார்க்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் தான். கவலை, நம்ம சரியான பாதையில் இருக்கோமா, என்னது சரியான பாதையில் இருக்கோமா, அந்த இறைவனுக்கு பொருத்தமா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குதா, அந்த கவலை மட்டும் இருந்தது. ஆனா அந்த கவலை இருந்தது தவிர அது ரொட்டீன் லைஃப்ல போயிட்டு இருந்தது. அல்லாஹ் தஆலா 98வது வருஷம் மதுரை, சென்னையில, தமிழ்நாட்டுல மதுரைன்னு எல்லாருக்கும் தெரியும். மதுரையில 98வது வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நான் போய் இறங்குறேன். ஏன்னா விடிஞ்சா மறுநாள் 17th 17ஆம் தேதி அங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம், அதுக்கு கலந்துக்கிறதுக்காக சீஃபா போறேன். போய் தங்கிட்டேன். மதுரையில் தங்கி இருந்த போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த துணியில தான் இருந்தேன், அந்த கோலத்துல தான் இருந்தேன். அன்றைய இரவு ஓய்வு எடுத்துட்டு காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் போயாகணும். நிறைய மக்கள் கூடுற இடம் அதெல்லாம். ஆக சரி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு எடுத்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு மறுபடியும் நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் படுப்போம்னு சொல்லி படுத்தேன். அந்த நேரம் ஒரு 3 மணிக்கு படுத்தேன். நானு 4:10 கரெக்டா 4:10 4 மணி 10 நிமிடம் திடுக்கிட்டு எந்திரிச்சு நான் படுத்த இடத்துல உட்காந்துருக்கேன். திடுக்கிட்டு எந்திரிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட கூட யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன். என் கூட வந்தவங்க தான் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்காரு. காரணம், நான் ஒரு இனிமையான குரல், அந்த இனிமைக்கு வந்து ஒரு அளவு சொல்ல முடியல என்னால. ஏன்னா நிறைய மக்களோடவே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு மக்களுடைய அந்த குரல் கேட்டு கேட்டு அதுக்கு ஒரு மக்களுடைய குரல் எல்லாம் விட ஒரு அசாதாரணமான சராசரி குரலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குரல் ஒண்ண தூக்கத்துல கேட்டு எந்திரிச்சு விட்டார். நான் ஃபீல் பண்றேன், மைல்டா தலைவலி, உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஸ்வெட்டிங் ஆகுது, ஷிவரிங் ஆகுது. காரணம் அந்த குரல், வேற உருவங்கிறவனா ஒண்ணும் பாருங்க, வெறும் குரல் மட்டும் தான் கேட்டேன். அந்த குரலை கேட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து சுமார் 1.5 மணி 1.5 மணி நேரம் நினைக்கிறேன் அப்படியே கட்டில உட்கார்ந்துதான் இருக்கு.
என்னால எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு போகணும்ன்ற சிந்தனையே இல்லை எனக்கு. அந்த குரல் மட்டும் பசுமையா எனக்கு பதிஞ்சு போச்சு, பசுமரத்தை ஆணி மாதிரி பதிஞ்சு போச்சு. நான் கேட்டது தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ். இதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் எப்படி சொன்னனோ, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனோ, இப்படிதான் நான் கேட்கிறேன். அதோட எந்திரிச்சு உட்கார்ந்து அதுக்கப்புறமா என்னுடைய ப்ரோக்ராமுக்கு போக முடியல. ஏன்னா அழைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு கூட என்னால் அந்த ப்ரோக்ராமை கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசியில் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நான் பிறகு என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டேன். வந்த பிற்பாடு நிம்மதி இல்லை. 3 நாள் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கனவு மறந்துடலாம் மறுபடியும் அதிலே எனக்கு ஃபிளாஷ் ஆகும். ஏன்னா நம்ம இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. கடைசியில என்னோட இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட என்னோட இருந்த சிஷ்ய கோடிகள் அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு நான் என்ன கேட்டேனோ அதை எழுதி அவர் கையில கொடுத்து இதை போய் என்னன்னு போய் விசாரிச்சுடுவாங்க. எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து சொல்றாங்க, நீங்க கேட்டது வந்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு 2 கிலோமீட்டர் பள்ளிவாசல் இருக்கு, அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம அது வரைக்கும் போய் வந்துட்டோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் கேட்டாங்களோ அவங்கள இங்க வர சொல்லுங்க, நாங்க பேசுறோம்ட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்னை யாரும் பாத்துறாங்க, யாருன்னா எங்க ஆளுங்க பாத்துட்டாங்கன்னா இவருக்கு அங்க போறாங்க பேச்சு வந்துடும், பிரச்சனை வந்துடும், நிறைய குழப்பம் வந்துடும் சொல்லி ரொம்ப இப்ப சொல்ற ஹிக்மத்தை அப்பவே நான் பயன்படுத்தி அவரை போய் சந்திக்கிறோம். இதை 17 நாடுகள்ல 2002 சொல்லிட்டு இருக்கேன். போய் சந்திக்கிறோம் அவரை. அவருக்கு வயது 90. அவர் ஆபிஸ், ஆலிம், உலமா, மௌலவி, முஃப்தி. மௌலானா இப்ராஹிம் பஞ்சரத்னி. இப்ப அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஹயாத்தா இருக்காரு. இப்ப 116 வயசு ஆகுது. அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே உலமாக்கள் குடும்பம், நிறைய மதரசாக்கள் நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப சிறப்பானவங்க. அப்ப எனக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்தாங்க. நான் துணியில இந்த துணியில போய் நினைக்க போறீங்க, எனக்கு உள்ளே கொடுக்க மாட்டாங்க பள்ளிவாசல. அதனால நான் வேற மாதிரி போனாங்க. போன உடனே என்னை கூப்பிட்டு வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. முதல்ல விளக்கம் கொடுக்கல, நான் போய் முதல்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் உள்ள போய் என்ட்ரி ஆனேன். உள்ள வரலாம் கட்ட உள்ள வாங்கினாரு. வெளியே ஒரு பெரிய அண்டா ஏதோ ஒன்று போட்டு ஏதோ காய்ச்சிட்டு இருக்காங்க. அது ஸ்மெல் ஒரு மாதிரியா இருந்தது. சரி, அதையும் இது பண்ணிட்டு நேரம் உள்ள வந்து உட்காடுறேன். உட்காந்து அவங்க கேட்கறான், நீங்க தானா? ஆமா. 10 நிமிஷம் என்கிட்ட அவர் எதுவும் பேசவே இல்லை. அப்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக இவர் அழுகுறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் 5 நிமிஷமா உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களை பார்த்தா 90 வயசு சொன்ன வார்த்தை, உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குது, பெருமையா இருக்குது அந்த வார்த்தை சொன்னாரு. என்னது பொறாமை, என்னது பெருமை அப்படின்னு போல சொன்னாரு. நாங்கெல்லாம் உலமாக்கள் குடும்பம், எங்க முன்னோர்கள் எல்லாமே உலமாக்கள் குடும்பம். எனக்கு வயசு 90 ஆச்சு. இது மாதிரி ஒண்ணு எங்க வாழ்க்கையில நாங்க கேட்கல, நீங்க கேட்டுருக்கீங்கன்னு போது உங்களை பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருக்கு. அடுத்து சொன்னாரு, பெருமையா இருக்குது, உங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு போது பெருமையா இருக்குன்னாரு. அல்லாஹ் தாலா அவர் 1 மணி நேரம் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நான் புறத்து வந்துட்டேன். ஏன் வந்த பிற்பாடு சுமார் 1 மாதம் அவகாசம் எடுத்துக்கிட்டேன். 1 மாதம். இந்த 1 மாதம் என்ன கேட்டா, மனைவி இருக்காங்களே, பசங்க இருக்குதே, தகப்பனார் குடும்பம் இருக்குதே, தாயுடைய குடும்பம் இருக்குதே, சொத்துலாம் இருக்குதே, இந்த மாதிரி ஒரு பதவிலாம் இருக்குதே, எல்லாத்துக்கு மேல நான் வாழ்ந்துட்டு அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மீறி எப்படி 1 மாதம் முதல்ல என்னோட மனைவி இடத்துல பேசுறேன், அவங்க கடைசி வரைக்கும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்களே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க கூட்டு போய் பிள்ளைங்களெல்லாம் நீங்க மாற்றி விட்டு பிள்ளைங்களை கொடுக்க மாட்டேன். அடுத்து தகப்பனாருடைய குடும்பம் பெரிய குடும்பம். ஒரு 2 பேர்த்த போய் சொல்லி பார்த்தேன். அவங்க ஒரே ஒரு சொன்னாங்க, அப்படி ஏதாவது உன் மனசுல இருந்தா நாங்க இப்பவே நீ இறந்து போய் சொல்லி அந்த தலைக்கு தண்ணி ஊற்றிடுறோம். என்னுடைய அம்மாவுடைய குடும்பத்துல போய் பேசுற போது அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான சின்ன என்ன திடீர்னு பைத்தியம் பிடிச்சி போச்சு அவனுக்கு, உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன ஆச்சு உனக்கு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அப்படி ஏதாவது நீ வந்து ரொம்ப யோசனை பண்ணாம பேச மாட்டேன், நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எங்களை வெளியே போய் எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறான், அண்ணன் இருக்கிறாங்க, வெளியே சொல்லிட்டாங்க. இப்பவே முடிவு பண்ணிக்க, நாளைக்கு எங்களை எதிர்பார்த்தீங்க வந்துடாத. அப்படி நீ வந்தீங்கன்னா
வீட்டுல அத்தனை பேர் சூசைட் பண்ணிடுவோம். இஸ்லாம் தீன் சாதாரணம் இல்ல. என்னமா சாதாரணமா உழைப்பே இல்லாம காத்தால சாயங்காலம் வரைக்கும் ஒரு நபரு காலையில வேலைய போய் வேலை செய்து உடம்பான உழைப்பு செய்து வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சாயங்காலம் ஒரு 10 ரிங்கிட் கையில வாங்கினாலும் ஒரு பேச்சுக்கு அந்த 10 ரிங்கிட்டுடைய வேல்யூ அவருக்கு தான் தெரியும். ஏன்னா காத்தாலும் சாயங்காலம் வேலை பார்த்து அந்த தியாகம் பண்ணி சம்பாதிச்சதுனால அந்த காசுடைய அருமை அவருக்கு தான் தெரியுமே தவிர சும்மாவா எனக்கு யாரோ ஒருத்தர் கொண்டாந்து சும்மா நிற்கும் போது அது வச்சுங்க 10 ரிங்கிட் எனக்கு அந்த வேலை தெரியாது. அது மாதிரி அந்த நேரத்துல யாரும் அனுமதி கொடுக்கல. இறுதியாக சரி யாரு கொடுத்தாலும் போ, சரி நம்ம வெளியே புறப்படலாம் போதும் விடமாட்டேன்றாங்க. பெரிய பிரச்சனை சும்மா சாதாரணமா சொல்றோம் உங்ககிட்ட. அதுக்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய கிருபையில வீடு மனைவி மக்கள் சொத்து சுகம் சந்தோஷம் என்ன சகலத்தையும் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு லா என்னது அது எல்லாமே லா லா இல்ல இலாஹா இல்லல்லா வெளியே வந்தாச்சு. நான் வெளியே வரும்போது என்னோட அல்லாஹ்வுடைய கிருபை வந்து நானும் வெளியே வந்தேன். இன்னைக்கு உங்க மத்தியில சொல்றேன், மார்க்கம் சாதாரணம் இல்ல, கலிமா சாதாரணம் இல்ல. கலிமாவோட ஒரு வாழ்க்கைக்காக வேண்டிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் வீட்டுல இருக்கிற அத்தனையும் சுத்தமா ஒழிச்சு அத்தனையும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்வோட பாதையில ஃபீ ஸபீலில்லாஹ் அப்படி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி தன்னுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் அத்தனையும் விட்டுட்டு புறப்பட்டு போனாங்கன்னா மக்கா மதீனாவை நோக்கி கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விளங்கினதுனால அன்சாரி மக்கள் கியாமத் வரைக்கும் அவங்களுடைய தியாகத்தை யாருமே செய்ய முடியாதுன்னு முபாரக்கான நாவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அந்த அன்சாரிகள் விளங்கிட்டாங்க கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனாலதான் மக்காவுக்கு வந்த அந்த மக்களுக்கு மதீனாவுக்கு வந்த மக்களுக்கு தன்னுடைய வீடு தன்னுடைய மனைவி தன்னுடைய சொத்து அத்தனையும் கொடுத்தாங்க சொன்னா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் பண்ணி பெருசா வரதுக்கு இல்ல, அல்லாஹ்வோட பாதையில அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணி வந்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா நீங்க பார்த்த என்னுடைய அந்த சூழ்நிலையில வசதிக்கு குறை இல்லை, காசுக்கு குறை இல்லை, இஸ்ஸத் மரியாதைக்கு குறவு இல்லை. எனக்கு குடும்பம் நல்லா தான் இருந்தது. என்னுடைய மனைவிக்கு எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை, குடும்பம் நல்லா இருந்தது. எனக்கு 2 பசங்க, ஒரு 4 வயசுல பொண்ணு, ஒரு 8-7 வயசுல பையன். நல்ல பாசமான பசங்க. எப்பவுமே நான் இல்லாம தூங்க மாட்டாங்க. நான் ஒரு நாள் வீட்டுல தூங்க மாட்டாங்க. நான் வந்துட்டு சொன்னா பொண்ணு என் 2 காலுக்கு நடுவில் படுத்துக்கும், பையன் என் பக்கத்துல படுத்துக்கும். 2 பேரும் அப்பா அப்பா அலவரிசை படுத்தாதான் அதுங்களுக்கு தூக்கம் வரும், அதுக்கு பக்கத்துல படுத்தாதான் எனக்கும் தூக்கம் வரும். அதான் பாசம். பசங்க எனக்கு குறை வைக்கல, மனைவி முன்னாடி இந்த மனைவி எனக்கு குறை வைக்கல, என் தாய் குடும்பம் எனக்கு எந்த குறையும் வைக்கல, என் தகப்பனர் எனக்கு எந்த குறையும் வைக்கல. என் குடும்பம் எனக்கு மக்கள் மத்தியில பெரிய மரியாதைங்க, காடு தொட்டு கழுவுறதுக்குள்ள மரியாதைங்க. என்ன குறை? நான் எதுக்கு தியாகம் பண்ணணும்? எதுக்கு தியாகம் பண்ணணும்? குறை இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏதோ அங்க முடியாம போச்சு, அங்க இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைனா சரி ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவோம். சரி இதுல போனா ஏதாவது கிடைக்கும்னு போலாம். உனக்கு காசே இல்லாம இருந்தா இஸ்லாத்துல போனா காசு கிடைக்கும். எனக்கு கல்யாணமே ஆகல, இஸ்லாத்துல போனா ஏதாவது பொண்ணு கிடைக்கும். எனக்கு வேலையே இல்ல, இஸ்லாத்துல போனா எனக்கு வேலை கிடைக்கும். எனக்கு மரியாதை இல்ல, இஸ்லாத்துல போனா மரியாதை கிடைக்கும். அப்படி வந்திருந்தா பரவாயில்ல. எனக்கு எல்லாமே இருந்தது, நான் ஏன் தியாகம் பண்ணலாம்? ஒரே காரணம் தான். தியாகம் செய்த அத்தனை தூக்கி போட்டதுக்கு ஒரே காரணம் தான். சொல்லுங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த ஒண்ணு, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஒண்ணு, அந்த பாக்கியம், அந்த கலிமாவோட பாக்கியம் எனக்கு இங்கதான் கிடைச்சது.
உண்மையான மார்க்கம், உண்மையான பாதை, உண்மையான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை, வானத்தையும் பூமியும் படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புடைய பொருத்தத்திற்கு உகந்த மார்க்கம் இதுதான். அதனாலதான் அத்தனைய தியாகம் பண்ணி இங்க வந்தோம். அந்த கலிமாவுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுக்கு முன்னாடி உலகமும் ஒண்ணு இல்ல, உலகத்துக்கிற வஸ்துக்கள் ஒண்ணு இல்ல, மனைவியும் ஒண்ணு இல்ல, பிள்ளைகள் ஒண்ணு இல்ல, சொந்தமும் ஒண்ணு இல்ல, சொத்து ஒண்ணு இல்ல, மரியாதை ஒண்ணு இல்ல, மதிப்பு ஒண்ணு இல்ல. இது எல்லாமே உண்மை எங்க இருக்குன்னா அந்த பக்கம் தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1 மாத காலமாச்சு. 1 மாதத்துக்கு பிற்பாடு வெளியே வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு ஊரா இருந்தேன். நாடோடி முசாஃபர். ஒரு நாளைக்கு ஒரு ஊர் இந்தியா பூரா சுத்திட்டு இருந்தேன். முன்னாடி சுத்தினது வேற மாதிரி, இப்ப சுத்துறது வேற மாதிரி. ஏன் தெரியுமா? என்ன தேட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளத்திலிருந்து உங்ககிட்ட பேசுறேன். எந்த ஒளிவு மறுவுமே இல்லாம பேசுறேன். அல்லாஹ்வுக்காக பேசுறேன். இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இந்த கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவுடைய மகத்துவத்தை சொல்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ஊர். ஏன் தெரியுமா? என்ன தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கொலை பண்றதுக்கு. எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு ஊர். 2வது நாள் ஊர் எடுக்க முடியாது. மூசா முடிச்சிருங்க. ஒன்னும் தெரியல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குமானா பூரா உலகத்துல ஒரு தூசு கூட என் மேல படாது. பூரா தூசு கூட, ஒரே ஒரு தூசு கூட என் மேல டச் பண்ண முடியாது. அல்லாஹ் எது வரைக்கும் பாதுகாக்க நாடினானோ அவனுடைய பாதுகாப்புக்குள்ள யார் இருப்பார்களோ அவர்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஈமானோட உங்க மத்தியில பேசுறேன். அதுக்கு பிற்பாடு 6 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு இடமா வந்து உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு, அதுக்கு பிற்பாடு யார் எனக்கு கலிமாவுக்கு விளக்கம் கொடுத்தார்களோ அவர்கள் நான் மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அந்த 90 வயதுக்குள்ள ஆபிஸ் ஆலிம் முஃப்தி மௌலானா முஹம்மது இப்ராஹிம் அவங்க என்னோட வீட்டில் வந்து என்னோடவே இருந்தாங்க. இருந்து எனக்கு அவங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு கிடைக்கிற இந்த பாக்கி அல்லாஹ் நாடிதான் அவன் கொடுக்குறான் எல்லாத்தையும். சுப்ஹானல்லாஹ். 98ல அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்த எனக்கு 2000ல ஹஜ் நசீபாக்கினார். 2000ல மக்கால போய் காபாவுக்கு முன்னாடி போய் சுஜூத் செய்து அல்லாஹ்ல யா அல்லாஹ் இங்க வரக்கூடிய நசீபை எனக்கு கொடுத்தீங்க. நான் எல்லாத்தையும் இல்ல சொல்லிட்டு இருந்தேன். உண்மையான எனக்கு இன்னைக்கு எனக்கு உண்மையை காமிச்சு இதுதான் சொல்லி காமிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ்ல காபாவுல போயிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த காபாவுக்கு முன்னாடி அல்லாஹ்ல சுஜூத் செய்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணேன். அல்லாஹ் தஆலா அம்மா பினியாமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். அல்லாஹ் தஆலா நியாமத்தை அள்ளி கொடுக்குறான். ஒரே ஒரு நியாமத் இன்னைக்கு சொல்லியிருந்த மத்தியானம், ஒரு நியாமத், ஒரு அருட்கொடை, ஒரு நியாமத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க நியாமத்து. அதுல ஒரே ஒரு நியாமத்துக்காக ஒட்ட காத்தை எடுக்கிறதுக்கு கொடுத்தான் பாருங்க. தூர காற்று இருக்குது, ஆக்சிஜன் மட்டும்தான் நமக்கு தேவை. உள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஆனா நமக்கு தெரியுமா இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்க போகக்கூடாது, இங்கதான் ஆக்சிஜன் இருக்குது, யாரா போறோமா? சுத்தூர காற்று இருக்குது, அதுல எது ஆக்சிஜன் எது கார்பன் டை ஆக்சைடு? விட்ட போது 2 தடவை வெளியே போகுது. அதுக்கு நம்ம தந்தனியே நாய மாதிரி முகந்தா போயிட்டு தருவான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை கொண்டு நமக்கு தேவையான காற்று ஆக்சிஜனை நமக்கு தனியா கொடுக்குறான். வெளியேறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதுக்காக கொடுக்குறான். நம்ம போய் இதுக்கு எதுவும் தேடி போல. இந்த நியாமத்து எப்பேற்பட்ட நியாமம்! உள்ள இருந்த காத்து வெளியே ஓடுறதுக்கும் வெளியே இருக்கிற காற்று உள்ள எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம ஹயாத்து
பேலன்ஸ்ல இருக்குது. இப்படி இப்படி விட்ட காத்த எடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. காத்துக்கு பஞ்சம் இல்ல. அல்லாஹ் நாடுற வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த ஒரு நியாபகத்தை நினைச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்றோமா? மிக்ஸில தண்ணியும் ஊத்துறோம், மசாலாவும் போட்டு அரைக்கிறோம். அரைச்சா என்ன ஆகுது? தண்ணியும் மசாலாவும் ஒன்னாயிடுது. வெளியே எடுக்கும் போது சேர்ந்துதான் வரும். ஆனா இந்த வாயில தான் தண்ணியும் போடுறோம், உணவும் சாப்பிடுறோம். பிரிக்கிறானே அல்லாஹ், பிரிச்சு வெளியே விடுறான, தண்ணி தனியா கழுவு தனியானே. இதுக்கு சுக்குர் பண்ணமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அமீருல் மூமினீனாக இருக்கும்போது அந்த மதீனாவுல ஒரு கிராமத்துல ஒரு நபர் லெப்ரஸ், குஷ்டரோகம், கண்ணு பார்வை தெரியாது, எந்த விதமான ஒரு தேவையும் அவர்கிட்ட இல்லை. அப்படி ஒரு பூனை குறுகி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இந்த மாதிரி அவருடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நான் என்னோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு பூரா தோலும் தொழுநோயாவும் கண்ணு பார்வை மங்கி போய் வயதான காலத்துல ஒரு குளிருக்கு துணி கூட போற அளவு கூட எனக்கு எதுவுமே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த அல்லாஹ் எனக்கு இப்படி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா தாகத்துக்கு? தண்ணி குடிக்கிறேன். அந்த தண்ணி நல்ல முறையில வெளியே போகுதா? சிறுநீரா? அது நல்ல முறையில போகுது. அது ஒண்ணுக்கு நியாமத்துக்கு நீங்க சுக்கூர் பண்ணுங்க அல்லாஹ்வுக்கு. அப்ப நம்ம எந்த நியாமம் சுக்கூர் பண்றோம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையில எதுக்கு சொல்ல வந்தேன் சொன்னா, நான் அல்லாஹ் இன்னைக்கு மதியானம் சொன்னேன், அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்த கோடி 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 கணக்கான நியாமத்துல ஒரே ஒரு நியாமத்துக்கு தலை கீழே தொங்க விட்டு, என்ன தலைய பூமியில கால மேலையும் தொங்க விட்டு கட்டி போட்டு கியாமத் வரைக்கும் உனக்கு ஹயாத்து கொடுக்கிறேன். சாதிக் முகமது சாதிக், உனக்கு கியாமத் வரைக்கும் உனக்கு நான் ஹயாத்து கொடுக்கிறேன், நீ சுக்கூர் பண்ணு அப்படின்னாலும் அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத்துக்கு என்னால சுக்கூர் செய்ய போதுமான பக்தி இல்லை. போதா, ஈடே பண்ண முடியாது. அல்லாஹ்வோட ஒரு நியாமத்துக்கு நம்ம கியாமத் வரைக்கும் ஈடு பண்ண முடியாது. அப்படியா கோடானு கோடி நியாமத்தை அர்-ரஹ்மானிர் ரஹீம், யா அர்-ரஹ்மான் ராஹிமீன், கிருபையாளர்களெல்லாம் மேலான கிருபையாளர். அப்படிப்பட்ட அந்த கிருபையால அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த நியாமத்தை கொடுத்தா 6 மாதம் சுத்திக்கிட்டே இருந்தோம். அம்மா இடத்துல வந்து உட்கார்ந்து 2000 ஹஜ்ஜி பண்ணோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு சொல் தெரியல காவாவை பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்துல போய் நின்று என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ உலகம் இந்தியா பூரா ஒரு கோவில் பாக்கி இல்லைன்னு போனா எனக்கு அல்லாஹ் தஆலா உண்மையான இடத்தை காட்டி கொடுத்தா போயிட்டு வந்தேன். மதீனா முனவரால ரஹமத்துல் லில் ஆலமீன் காத்தமுன் நபி அவங்க இடத்துல போய் அவங்களுடைய மஸார்ல போய் சலாம சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரக்கூடிய தௌஃபீகை கொடுத்து அல்லாஹ்வுக்கு சுக்ர் பண்ணிட்டு அதோட புறத்து வந்தவன் 2001ல 90ல 1990ல இந்த 2 கை வச்சு பள்ளம் போட்டு பூமியில பள்ளம் போட்டு அல்லாஹ்வுக்கு மாத்திரமா சிலையை வச்சு வணங்கத்து கோயில கட்டின எனக்கு அல்லாஹ் தஆலா 2001ல இதே 2 கையை பூமியில பள்ளம் போட்டு அல்லாஹ்வோட பள்ளிவாசலை கட்ட பாக்கியத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. 2002ல பள்ளிவாசலம் கட்டி குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்றதுக்காக வேண்டிய ஒரு ஸ்தாபனத்தையும் உருவாக்கி இதுவரைக்கும் 3 பேட்ச் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணிட்டு சனது சர்டிபிகேட் வாங்கி போயிருக்காங்க. இப்ப 4வது பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 2002ல ரமதான்ல உம்ரா பண்றதுக்காக போயிருந்த போது ஜித்தால உள்ள உங்கள மாதிரி இந்திய முஸ்லிம்ங்க ஜித்தால உள்ளவங்க அவங்களுக்கு என்ன பத்தி பூரா விவரம் தெரியாது. ஒரு பிராமின் ஐயர் ஒரு பிராமின் இஸ்லாம் வந்திருக்கிறாங்கன்றத மட்டும் தெரிஞ்சு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. 2002ல ஜித்தாவில் சீ போர்ட்ல சுமார் ஒரு 2000க்கு மேல உள்ள